கொல்லிமலையின் இளவரசி தாங்க எவ்லின் கிராண்ட். ஏசப்பா மலை பிரசங்கத்துல நிறைய பரலோகராஜ்யத்தின் சுவிசேஷத்தை சொல்லியிருக்காரு. அதே போல கொல்லிமலையின் இளவரசியான் இருக்கிற இவங்க அவங்களோட 70வது வயதுல கூட அங்க இருக்கிற பழங்குடி மக்கள் மற்றும் மலைவாழ் மக்கள் கிட்ட கல்வி பண்ணி நற்செய்தி பண்ணி மருத்துவ பணியை செஞ்சாங்க. லண்டன்ல ஒரு வசதியான குடும்பத்துல பிறந்தவங்க கல்யாணத்துக்கு பின்னர் அவங்க ஹஸ்பண்டோட இந்தியாவுக்கு ஊழியம் செய்ய வராங்க. சில வருஷத்துக்கு அப்புறம் அவங்க ஹஸ்பண்டும் இறந்துடுறாங்க. அதற்கப்புறம் அவங்க லண்டனுக்கே அவங்க பிள்ளைகளோட போறாங்க. அவங்க லண்டன்ல இருந்தா கூட இந்தியாவை நினைச்சிட்டும் ஜெபிச்சுட்டும் இருந்தாங்க. அவங்களுக்கு இந்தியா மேல ஒரு ஊழிய பாரம் இருந்தது. மீண்டும் அவங்களோட 70வது வயதுல அவங்க இந்தியாவுக்கு வராங்க. மீண்டும் அந்த மலைவாழ் மக்களிடத்துல அவங்களோட ஊழியத்தை ஆரம்பிக்கிறாங்க. 70வது வயதுல கூட அவங்க நடக்க முடியாத சிச்சுவேஷன்ல கூட 2 குச்சியை வச்சுட்டு நிறைய மலை கிராமங்களுக்கு தேவனுடைய சுவிசேஷத்தை அறிவிச்சாங்க. அதன் நிமித்தம் நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க. நிறைய பேருக்கு கல்வியும் மருத்துவமும் கிடைத்தது. இதே போலதான் நம்மளும் ஏசப்பாவோட ஊழியத்தை செய்ய வாஞ்சையா இருக்க ஒரு நாளைக்கு ஒருத்தவங்க கிட்டையாச்சும் தேவனை பற்றி நம்ம சொல்லுவோம். ஆரம்பம் அற்பமா இருந்தாலும் நம்மளோட முடிவு சம்பூரணமா இருக்கும். தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.